ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோபி பையனை கூப்பிட்டாங்க. பார்த்தா அவரு மேலே சீக்கிரமாக வாடா அப்படின்னு சொல்லிட்டான். பார்த்தா அவர் இப்போ இப்போ தான் மூஞ்சி கழுவுறான். அப்போ எதுக்குலாம் என்னை சீக்கிரமாக வர சொன்னேன். நான் பாட்டு சாப்பிட்டு வச்சுருந்தேன்டா, சாப்பிட்டு இருந்தேன். அப்படியே கூட்டின்னு வந்துட்டான். சீக்கிரம் வாடா அம்மா திட்டுறாங்க அவங்க தட்டுறாங்கன்ட்டு. இப்போ பார்த்தா மூஞ்சி கழுவினுங்கிறா. வாடா கீழே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. டேய் மச்சான் கூட்டிருக்கா கேட்டு. டேய் சீக்கிரம் வாடா. பார்த்தீங்கன்னா மூஞ்சி கழுவி நைட்டு யார் பார்க்க போகிறேன் சாரி வெக்கப்படுறாரு. தற்கொலை பூட்டிக்கிட்டலாம் எத்தனை வராரு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சிக்கன் த்ரோ பாய்ஸ். இப்போ வந்து நம்ம எங்க பிளான் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டேய் காய்ஸ் இங்க வந்து பாத்தீங்களா, இப்பதான் ஒசூர்ல இருந்து ஒருத்தர் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. வந்து நைட் பிளான் பண்ணிருக்கோம். கிளீனர் டிரைவர் 2 பேரும் வாங்க. 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாதுல்ல. அப்பயும் நீ கிளீனர் தான்டா. விளாக் எடுக்கலான்னு கூப்பிட்டுருந்தோம். வீட்டாண்ட இருந்து பைக்ல வாங்கடானா காசு இல்லட்டானுங்க. காசு இல்ல, பெட்ரோல் இல்ல, லாரில வராங்க 2 பேர் பாருங்க. அது இல்லாம மஞ்சா பை எதுக்கு எடுத்து வந்து நல்ல மாடல் ட்ரெஸ் போட்டா இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் யாரு நீயா? கிளீனர் மாதிரியே வந்துட்டு டிரைவர் மாதிரி மஞ்சா பையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இவனை கூட மனுஷன் நல்ல ஒரு ஜெர்சி தான் போட்டு தம்பி நீ இப்பெல்லாம் பார்க்க பக்கா கிளீனர். முதல்ல வந்து 2 பேர்ல யாரா கேட்டது எங்களை கொஞ்சம் பார்த்துதான் ஏதோ ஊர்கார பையன் தவிக்கிறான். கோயம்பேடு போன அப்ப அந்த என்ன சொன்னாரு, அப்ப வந்து பாவமா பாத்துருந்தா அவரை பார்த்தா உண்மையான வணக்கமே. அப்ப ஏறிக்க மாட்டேன். எல்லாம் ஓரமா அந்த ஆம்புலன்ஸ் ஷிஃப்ட் தர மாதிரி ஆயிடும். என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா. அவனா நீ? ஹலோ காய், நாங்க பாத்தீங்கன்னா பாய்ஸோட நைட் அவுட் உங்களுக்கு காமிக்க போறோம். சிக்கன் த்ரோ பாய்ஸ்ல நீங்க பாப்பீங்க எல்லாரும். பாய் வீட்டு பையனா பாய்ஸ் கேங்ல சேர்த்துருக்கோம். இங்க வாங்க. இங்க வந்து ரம்ஜான் பிரியாணி தர மாட்டான். இவர் வந்து எப்பவுமே 6 வருஷம் பழக்கம். ஆனா 1 வருஷத்துக்குள்ள ரம்ஜான் வந்து ரம்ஜானுக்கு பிரியாணி தந்தது இல்ல. ரம்ஜானுக்கு அம்மா ஊருக்கு போயிடுவாங்கப்பா. நான் எப்படி தர முடியும்? நீ வந்து கடையில வாங்கி தரணும் ப்ரோ. பாய்ஸ் டீம்ல வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காரு. சோ गाइस, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பாய்ஸ்ல நைட் அவுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பீங்க. ஏய் யாரா என்ன வேணும்? நீனா உனக்கு ஓகே ஓகே. A few moments later. டம்டி நீ தான்டா கேட்ட டம்டின்னு. அவன் என்ன பண்ணிருக்கான் பாரு. டம்டி சொன்னது பாத்தீங்கன்னா இந்த லெமன் டீ வந்து நான் டயட்டுக்காகலாம் குடிக்கிறேன். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இவரு டயட் இருக்கிறதுக்கு என்ன உடம்புக்கு ஒரு டீ குடிட்டேனா? டீ இல்ல லெமன் டீ. டயட் இருக்க இது குச்சா நீ இன்னும் ஒல்லியா தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் இதுலயே நல்லா எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பா வருது. இந்த நைட் லைஃப்ல தான் நம்ம வந்து வீக்கெண்ட் ஆனா என்ஜாய் பண்ண போறோம். அதான் நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க ஃபுல்லா. பாய். வயசு பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து போலீஸ் பயந்து இல்லையோ முதல் நம்ம சேஃப்டிக்கு ஹெல்மெட் போட்டுக்கணும். உங்களுக்கு ஒரு இடன் பாட்டு ஒன்று சொல்ல போகிறோம். பார்க்கிங் வந்தீங்கன்னா உள்ளலாம் விடாதீங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல விடுங்க, காசே கேட்க மாட்டாங்க. இந்த பார்க்கிங் எப்படி இருக்கு, நம்ம வண்டி பார்க்கிங்லாம் எப்படி காசு
வந்துட்டாங்களா? ஆனா ஒரு விஷயம் தான், வண்டி தூக்கணும்னா அதுக்கு நாங்க கேரண்டி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இங்க பார்க்கிங் விட்டு தெரியாத மாதிரி அப்படியே போயிருக்கோம். வண்டிக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது கத்திப்பாறை வந்துட்டோம். காய் மேட்டர்னா பேருக்கு தான் நைட் ட்ரிப்பு. நைட் ட்ரிப்னா சும்மா ரவுண்ட்ஸ் மாதிரி. ஆனா ஒன்றும் வாங்க மாட்டாங்க, ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வாங்க போகிறது டீ தான். பேருங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா அப்படியே லைட்டாக பார்த்தா விட்டு சும்மா பாரு சரி பிஞ்சிரும். வா நவலிய கடை சொல்றேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா கத்திப்பாறை வந்துட்டோம், கத்திப்பாறை ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபுட் கோர்ட் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்தோடனே யார்கிட்ட பிடிங்கி சாப்பிட்றானுங்க. இப்படிதான் டாக்டர் திவாகரன். பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுது. கத்திப்பாறையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்து. அப்பா மேமாலாம் பார்க்குறியா? அப்படின்னா வந்திருக்கோம். டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீ அதுதான் வந்திருக்கோம். गाइस இப்போ பாத்தீங்கன்னா அர்பன் ஸ்கொயர் உள்ள போய் நம்ம பார்ப்போம். ஆனா நம்ம எதுவும் வாங்க போறது இல்லை, சும்மா சுத்தி பார்த்துட்டு யாருன்னா மணிஷ் ஜான்வி மணிஷ் தான். தெரியாம குறி வச்சா ஜஸ்ட் மிஸ் இன்னைக்கு பஸ் ஜட்டி போட்டு வந்தேன். गाइस இப்போ பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா பாக்குறத பார்த்து நீங்க வாங்குறதுலாம் நினைக்காதீங்க. எதுவுமே யாரும் வாங்கலாம் வந்து அவங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்தாரு. யார் இருக்கிறாங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. ஏய் படிக்க தெரிஞ்சா படி. ப்ரோ ப்ரோ இவங்க போட்டோ இருக்கும். இவங்க போட்டோ ப்ரோ மூடிட்டு கிளம்பு ப்ரோ, நான் கடையை சாத்துறேன். இவங்க போட்டோ கேட்டா இல்லைன்ட்டாங்க டக்குன்னு. அண்ணனோட சேனல் வந்து மெட்ராஸ் இம்ப்ரெஷன்ஸ். கரெக்டா வந்தீங்கன்னா 150 தான் வந்து எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா 150 தான் ஆஃபர் பிரைஸ்ல 150 ரூபாய் கொடுப்பாரு. இல்ல புரியல. யார் இந்த இது சீரியஸ் தெரியாது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கரெக்ட். எதுக்காக பார்த்தனா அதுக்காக மட்டும் தான் பார்த்தேன். டேய் காஜி நீ ஏன்டா இவ்ளோ காஜியா இருக்க? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அக்கா கிடைக்கும். ஐடா அக்கா வந்திருக்கேன்டா ப்ரோ. இவங்க போட்டோ ப்ரோ. அக்கா தேஜா தனஜாக்கா தானே? 2000னாலும் தரேன் ப்ரோ. அக்கா 2000 அக்கா போட்டோ கேட்டேன், பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு அண்ணன். பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இப்போ நான் பண்ற ஒரு அலப்பறையில அவர் கடையே மூட்டாரு. அவர் பாருங்க கடையை மூட்டு போயிட்டாரு அவர் பண்ண அலப்பறையில. என்னதான் வாங்கினீங்க? நேரம் பார்த்து தேடுதான் வாங்கினீங்க. பண்ணல எதுவுமே பண்ணல. அவர் சுடிதார் பார்த்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை கணிக்க நாங்க வந்துருக்கோம். அங்க பாருங்க ஃபியூச்சர் பார்த்து காய்ஸ் நமக்கு முன்னாடி வந்து இவங்க தான் அந்த இதை பத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவர்கிட்ட முதல் நம்ம ப்ரீவியஸாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது 3 கார்டில் ஏதோ ஒரு கார்டு தான், அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. பட் வந்து ஏதோ எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு டீனேஜருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உங்களுக்கு ஜாப் ஓகே எல்லாமே பிரச்சனை. அந்த பிரச்சனையை தான் சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இதில் புதுசாலாம் அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இதுக்கு அவங்க ஏதாவது சார்ஜ் பண்ணுறாங்களா? 300. இது 300 கொடுத்தா எத்தனை பேர் பண்ணலாம்? நீங்கள் ஒரு பர்சன்ஸ் எவ்வளோ நேரமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? 10 minutes. இப்போ 10 minutes இது வந்து இல்லை இது. சரி அடுத்து நம்ம போய் பார்ப்போம். ஸோ இதில் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல. டைகர்ஸ் ஐ ஸோ கரேஜ் கான்ஃபிடன்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்டோன்ஸ் ஒரு ஸ்டோன்ஸும் நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னால அதோட ரேரிட்டி அதோட லைக் குவாலிட்டி. எங்களுக்கு நிறைய லைக் செலிபிரிட்டி கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. யூடியூப் சேனல்ஸ்லயும் ஃபீச்சர் ஆயிருப்பேன் நான். கண்டிப்பா அவங்க அவ்வளோ பேசுனாங்க, ஆனால் ஒன்றுமே புரியல. அக்கா கடையை விசிட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா செயின், ரிங்கு, இதெல்லாம் guys this card is only for 700. அக்கா வந்திருக்கேன்டா.
அது மாதிரி நல்லா இருக்கு இந்த பேக். அதாவது என் கலருக்கு அத டிஷர்ட் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேக். நெஞ்சி கடைக்காரங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ கைஸ் இப்போ வந்து இவனுங்க பேசுறத பார்த்தா சரியில்லை. ஹேண்ட் பேக் ரேப் வாக் போறேன்னு சொல்லிட்டு அந்த பேக் எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். வீடியோ எடுத்தீங்களா? பாத்தீங்கன்னா 50 ரூபா கேக்குறாரு. நம்ம டீ குடிக்கவே காசு இல்லைன்னு அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது எங்களுக்கும் தெரியும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். தேங்க்யூ நன்றிக்கா. சிக்கன் த்ரோ பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Please do subscribe for Chicken Through Boys. உங்களுக்கு சீரியஸா சொல்லணும், இந்த பேக் உண்மையிலே இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. பேக் நல்லா குவாலிட்டியா அழகா இருக்கு, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. வேணா வந்து வாங்கிக்கோங்க. மறுபடி நிறைய திங்ஸ் இருக்கு. உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்க பாய் ஃப்ரெண்டுக்கோ வாங்கணும்னா நிறைய இருக்கு, வாங்கிக்கோங்க. இந்த வீடியோல போற பார்த்துக்கோங்க. கைஸ் மறக்காம கத்திப்பாரா வந்தீங்கன்னா கண்டிப்பா அக்கா கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. வாரம் அக்கா இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே கரெக்டாக்கா? சாட்டர்டே சண்டே எவ்ரிடே. ஆயிஷா அக்கா எப்பமா இருப்பாங்க? எவ்ரிடே. பயங்கரமா பசிக்குது, போயிடுவோமா சாப்பிட? எங்க போடும் இந்த டைம்? ஆனா எங்க சாப்பாடு நல்லா கிடைக்கும்? ஐயாஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கத்திப்பாறையிலேருந்து புளியந்தோப்பு பிரியாணி சாப்பிட வந்துட்டோம். மிட் நைட்டில் வந்து நீங்கள் சாப்பிடணுன்னா இங்கே புளியந்தோப்பு நல்லா தான் இருக்கும். நம்ம சாப்பிடலான்னு பார்த்தா அவங்க இப்போ வந்து நம்ம போலீஸ்லாம் வந்து நாங்கள் இன்டர்வியூ கொடுக்குற டைமில் வந்து போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கடை தான் கூட்டான்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆனால் வந்து எங்கள் பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடை உள்ளே போயிட்டு கடை திறந்தாண்டா இருக்கேன்னு சொல்லி ஒரு ஹாப்பி நியூஸ் கொடுத்தாங்க. ஆனால் வந்து ஒரே ஒரு மன வலிச்சம் தான். நாளைக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து மாலை போட போகிறாங்க. ஃபைனலி வந்து பிரியாணி வாங்கிட்டு துரோகத்திலே பெரிய துரோகம் எது தெரியுமா? ஒருத்தனை பார்க்க வச்சு சாப்பிடுதான். அவன் மனசுல அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எப்படி வெளியே காமிச்சிக்காம இருக்கா பாருங்க. எத்தனை நண்பன் துரோகி ஆனாலும் எத்தனை துரோகி எதிரி ஆனாலும் நான் தாங்குவேன்டா. இப்போ என்ன மேட்டர்னா, ஒருத்த வரல, உங்களுக்கு யாரும் தெரியும், நிர்மல் வரல. என்னன்னா அம்மா திட்டுவாங்களாம். என்ன நம்புற மாதிரி இருக்கா? புரியல எனக்கு. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, நாளைக்கு வெளியே போவான். ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டுருக்காங்களா, அதுக்கு வெளியே போவாரா, வருவாரா. அப்போ அவங்க அம்மா திட்ட மாட்டாங்களாம். பசங்க கூட போனால் மட்டும் அவங்க அம்மா திட்டுவாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தது இனிமேல் சாப்பிடாத இருந்தது மன உளைச்சல் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. சாரிடா, விரும்பியது சொல்ல உண்மையில வாங்கி தரல. ஒன்று ஐஸ்கிரீம் நவ் யூ ஹாப்பி? எஸ் ப்ரோ. நைட்ல என்ன ஆனால் இப்பயே வருதா? ஓகே கோபி நவ் ஹாப்பி நவ். நானும் ஹாப்பி. சாப்பிட்டு பார்த்தீங்களா, சாப்பிட்டு நாங்கள் வந்து எல்லாருக்கும் தூக்கம் வர வந்துச்சு. ரொம்ப டைம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்படி பேசின்னு இருக்கோம். எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான், உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ சிக்கன் த்ரோ பாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிக்கன் த்ரோ பாய்ஸ். ஆமாம் இப்படி சொல்லுவோம். டீ குடிக்க போகலான்டா.